அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். யோகம் என்பது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சி என்பதாகும். குண்டலினி யோகம் என்பது உயிராற்றலின் திணிவான குண்டலினி சக்தியை மூலாதாரம் என்ற அதன் ஆதார நிலையில் இருந்து தூண்டப்பட்டு எழுப்பி ஆக்கினை என்ற நிலைக்கு உயர்த்தி மெய்ப்பொருள் உண்மையையும் நான் யார் என்ற உண்மை விளக்கத்தையும் உணர்ந்து அறிந்து கொள்ளும் பயிற்சியாகும். இந்த பயிற்சியில் 3 நிலைகள் முக்கியமானது. இதுவரை நமக்குள் அறிந்திராத குண்டலினி சக்தியை மூலாதார சக்கரத்தில் உணர்கிறோம். குரு தீட்சை வழியாக உயர்த்தித் தருகிறார். இது முதல் நிலை. உயர்த்திய குண்டலினி சக்தி ஆக்ஞா என்ற ஆக்கினை சக்கரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி தியானம் செய்ய பழகுகிறோம். இதுவே இரண்டாவது நிலை. சிலருக்கு உடனடியாகவும், சிலருக்கு சில நாட்களுக்குப் பிறகும், சிலருக்கு சில மாதங்களுக்குப் பிறகும் நன்றாக உணர்ந்திட முடியும். இந்த ஆக்கினா தியானம் அடிப்படையானதும் முக்கியமானதும் ஆகும். பொதுவாகவே யோகத்தில் நன்கு உயர்ந்திட, தெளிவான விளக்கம் பெற்றிட, மனம் ஒன்றி பழகிட, புலன்களில் இருந்து நம்மை பிரித்து நின்று கவனமாக இருக்க இந்த ஆக்கினை தியானமே உதவும். 3 மாதங்கள் முதல் 3 வருடங்கள் வரையும் ஆக்கினை தியானம் அவசியமாகும். இதன் பயனை நாம் பெற்றுவிட்டால் உயர்நிலை தியானமான பிரம்மரந்திரம் குருவின் மூலமாக வழங்கப்படும். எல்லா தியானங்களை விடவும் உயர்நிலை என்பது இதுவே. சகஸ்ரதாரா என்ற 1008 இதழ் தாமரையாக சொல்லப்படும் தியானமும் இதுவே ஆகும். இதை தமிழில் சுத்தி என்றும் துரியம் என்றும் அழைப்பார்கள். அந்த காலத்தில் இந்த தீட்சை வழங்கிட பிரம்மச்சாரியம் என்ற இளமை நோன்பு கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. இன்றோ இல்லறத்திலும் யோகம் எளிமையானது. பிரம்மரந்திரம் என்ற தியானம்தான் குண்டலினி யோகத்தில் மிகச்சிறந்ததா என்று கேட்டால் ஆம் எனலாம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம், அது அடங்கிய பேரண்டம், நட்சத்திரங்கள், சூரியன்கள், கோள்கள், நாம் வாழும் பூமி, துணையாக இருக்கும் சந்திரன், பூமியிலுள்ள பஞ்சபூத சக்திகள், பொருட்கள், உயிர்கள், ஜீவன்கள், விலங்குகள், மனிதர்களாகிய நாம் ஆகிய எல்லாவற்றிற்கும் மூலமாக பிரம்மமாக எது இருக்கிறதோ அதை அறிவதற்கான தியானமே இந்த பிரம்மரந்திரமாம். அதாவது பிரம்மத்தை அறிந்துணர வழி செய்வதே பிரம்மரந்திர தியானமாகும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.